ஜனநாயகன் அதை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அந்த படம் இனி வருமா வராதாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அதை மக்கள் மறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரு, இந்த படத்தில் நடித்த விஜய் அவங்களே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ ரொம்ப சீரியஸாக அரசியல் பணியில் இருக்கிறாங்க. அந்த அரசியல் பணியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது இந்த மாநாடு, பிரச்சார கூட்டங்கள் இது மாதிரி போகிறதுல இருக்கிறதுனால இந்த ஜனநாயகன் படம் வருமா வராதா, சென்சாரில் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற நியூஸ்லாம் மறந்து போச்சு. அது ஒரு 2 நாள் பேசணும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேச போகிறதும் இல்லை. இப்போ ரீசெண்டாக சேலத்தில் நடந்த ஒரு மாபெரும் கூட்டம், விஜய் நடத்தின கூட்டம். வழக்கம் போல் அவருடைய வேனுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் நின்று அவர் பேசுகிறார். பரவாயில்ல, அந்த மொபைலாகவே எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுறார். அந்த ஐடியா நல்லாயிருக்கு. எங்கே போனாலுமே இந்த வண்டியை நிறுத்தி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி மேலே ஏறி நின்று பேசிட்டு போயிடலாம். அதுக்காக ஒரு ஸ்டாண்டு, ஒரு லிரிக்கல் ஸ்டாண்டு மாதிரி ஒன்று, மைக் ஒன்று. ஸோ அதை வச்சுட்டு ஒரு பாடுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நான் ஏதோ பாட்டுக்கிட்டு பாடுவார்னு நினச்சேன். ஆனால் அந்த கூட்டத்துக்கு போகும்போது இந்த அனுபவம் பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஒரு 9 நிமிஷம் தான் கேட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு 9 நிமிஷம் தான் கேட்டேன். அதை வச்சு தான் இப்போது உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இன்னும் முழுசாக கேட்டால் என்னென்ன வருமோ தெரில. அதில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, என் வீடு எங்கே அப்படிங்கிறது யாருக்காக தெரியுமா அப்படின்னு. உங்கள் வீடு அட்ரஸ் சொல்லுவேன், நீலாங்கரையில் இருக்குது. உங்கள் பக்கத்து வீடு தான் பாரதிராஜ் சார் வீடு, அது வீடு. உங்கள் ஆஃபீஸ் பனையூரில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த பென்ட் ஹவுஸில் டாப் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கல்யாண மண்டபம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன இன்கம் டேக்ஸ்க்காக உங்களுக்கு இது கேட்க வந்தோம், எங்கே வீடு இருக்குது, அட்ரஸ் என்ன, ஆதார் கார்டு கொடுக்க வந்தோமா என்ன, உங்கள் வீடு எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குது, இது எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? எப்பா ராஜ்மோகன், ஏன்பா அந்த நல்ல மனுஷனை போட்டு உசுரை வாங்குற? அவர் ஏன்பா இப்படிலாம் எழுதி தர, இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு இந்த கூட இருக்கவங்களாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? வந்தாரா, மக்களை சந்திச்சாரா, சின்னத்தை பற்றி பேசினாரா, அதை பற்றி பேசினா அதை பற்றி எழுதி கொடுக்கணும். அவரை போட்டு நொய்யின்னு நோண்டி எடுத்து நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. அனுபவம்னா என்ன, இவங்களெல்லாம் கொள்ளடிச்ச அனுபவம் இருக்குது, அந்த கொள்ளடிச்ச அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறார். அப்புறம் குட்டி நண்பீஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், அவங்களெல்லாம் வீடியோ போடுறாங்க. வீடியோ போடும்போது அதெல்லாம் க்யூட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அங்கே சர்வே எடுக்கும்போது ஓட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் பின்னாடியிலேருந்து, அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லு, விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த இது சொல்லுவாங்கள்ல, பாகுபலியாகிய நான் அப்படிங்கிற மாதிரி இவர் அங்கேயே அந்த ஒரு பதவி பிரமாணம் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அதை செஞ்சு அதை பண்ணுறாரு. இது என்ன எனக்கு ஒரு இதுவாக இருக்குன்னா, விஜய் அவர்கள் நல்ல திரைப்படத்தில் நடிக்கும்போது நல்ல டைலாக்கை நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக சொல்கிறது, அதெல்லாம் சூப்பராக பண்ணுவார், அதில் டவுட்டே கிடையாது. இப்போ கத்தி படத்தில் நம்ம அந்த கிளைமேக்ஸில் பார்த்த டைலாக் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா எழுதி தரது எங்கேயும் ஒருத்தர் எழுதி தராங்க. ஏன்னா எழுதி தரலன்னா முன்னாடி அந்த மாதிரி லிரிக்கல் ஸ்டாண்ட்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க. இப்போ நான் பாட்டு பாடும்போது லிரிக்கல் ஸ்டாண்ட் ஏன் வச்சுருக்கேன்னா அதில் பாட்டு லிரிக்ஸ் இருக்கும். அது மாதிரி இவங்களும் எழுதி வச்சுருக்கிறாரு, கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுருக்கிறாரு. இவரே உட்காந்து எழுதுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அது நடக்கலை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து விஜய் ரொம்ப போட்டு தவறான பாதையில் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேச்சில் அரசியலுக்கு தப்பு கிடையாது. அரசியலுக்கு வரும்போது நல்ல அனுபவங்கள் வேணும். அந்த அனுபவங்களே இப்போ கற்றுப்பார். 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் அரசியலில் நிறைய விஷயங்கள் அவர் கற்றுப்பார். கற்றுக்கிட்டு மக்களையும் போய் நேரில் சந்தித்து அந்த விஷயத்தில் செயல்பட்டால் அவருக்கு ஒரு தனி மார்க்கெட் வரும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு பெரிய கிரேஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் தயவுசெய்து இந்த கூட இருக்கவங்கலாம் அவரை தப்பாக கைட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி, அந்த ட்வீட் பக்கம் ஒன்று இருக்குது. அந்த ட்வீட் பக்கத்தில் ஓப்பனாக இவங்களே ட்வீட் போடுறாங்க. 4998 பேர் தான் வருவாங்க. ஏன்னா 5000 பேருக்கு அனுமதி தந்திருக்காங்களாம். அதாவது எங்கள் அப்பா குதிர்க்குள்ளே இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன 5000 பேருக்கு அனுமதி தந்திருக்காங்க. 998 பேருக்கு நாங்கள் QR கோட் கொடுத்துருக்கோம், அவங்க தான் வருவாங்க. QR கோடு கொடுத்து வர்றதுக்கு அது என்ன இப்போ டெலிவரியாக பண்ணுறாங்க, அமேசான் டெலிவரியாக பண்ணுறாங்க? இதெல்லாம் என்ன ப்ராசஸ்? QR கோடு கொடுக்குறது. பொதுமக்கள் என்பது அவங்க எல்லோரும் கூடுவாங்க. மீட்டிங் நடத்தும்போது எல்லோரும் கூடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு, இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. சாதாரண விஷயத்தையே இவங்க ஏதோ ஒன்று மாதிரி, அதாவது சொல்கிறேன்ல, நம்ம ஊரில் இப்போ படங்கள் கூட இப்படி ஆகிடுச்சுங்க. படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கதையை சாதாரணமாக எடுத்தால் நல்லாவே எல்லாருக்கும் ரீச் ஆகிடும். அதை அந்த சாதாரண கதையவே பயங்கரமாக அப்படியே போட்டு மேனிப்புலேட் பண்ணி இதை பிரம்மாண்டமாக எடுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் டீ கடையவே 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு செட் பண்ணுவோம். அப்புறம் டீ கடைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் காலையில் தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்போம், அப்புறம் தான் நாங்கள் டீ கொடுப்போம். இப்படிலாம் யாராவது சொன்னால் உங்களுக்கு கடுப்பு வருமா வராதா? ஒரு டீ கடைக்கு போகிறோம், சார் டீ வேணும், அவ்வளோதான். காலையில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி குடிக்கலையா? காலையில் எனக்கு சொன்னால் டீ குடிக்க முடியாதுப்பா, நீ போய் தண்ணி குடிச்சிட்டா, இப்படிலாம் யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது.
இந்த டோக்கன் சிஸ்டம் எல்லாம் போட்டு என்னவோ பண்ணுறாங்க. ஏதோ அந்த புஷி ஆனந்த் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுன் ஒரு பக்கம் அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. அவர் நல்லா படம் நடிச்சிருந்தார், நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். சரி, அரசியலுக்கு வந்தவர் நல்ல அனுபவசாலிகளை கூட வச்சுக்கிட்டு, இல்லை தொண்டர்கள், உங்களுடைய ஏராளமான தொண்டர்கள் இருக்காங்க, நல்ல ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களில் யாரையாவது ஒருத்தரை வந்து மாவட்டமாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்களில் யாரையாவது ஒருத்தரை கூட கூப்பிட்டு வச்சுக்கலாம்ல. இந்த புஷி ஆனந்த் என்றைக்காவது வந்து எதாவது ரசிகன் படத்துக்கு அவர் வந்து பாலாபிஷேகம் பண்ணியிருக்காரா? என்றைக்காவது வந்து காதலுக்கு மரியாதை வந்து வெற்றி விழாவில் அவர் கலந்துட்டுருக்காரா? இல்லை ஏதாவது துப்பாக்கி, கத்தி, மெர்சல் படங்களில் வந்து ஏதாவது அவர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரா? எதுவுமே ஆகலை. அவர் ஏன் கூட வச்சுருக்கிறாங்க தெரியல. என்ன அவருக்கு பெரிய அரசியல் இது இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ராஜ்மோகன் என்றைக்காவது வாழ்க்கையில் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அரச மீட்டிங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசினார். அவரை தூக்கி வச்சுருக்காரு. எதுக்கு வச்சுருக்கீங்க? திரு விஜய் அவர்களே, உங்கள் கூட இருந்த உங்களுக்காக நான் ரொம்ப உயிரையும் விடக்கூடிய ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அந்த மாவட்ட நிர்வாகிகளை அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட அட்வைஸ் கேளுங்க, என்ன பண்ணலான்னு கேளுங்க. அவங்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை கொடுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாவட்ட நிலையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கேள்வியெல்லாம் கேட்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பதில் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்காக வந்து மக்களுக்காக பேச நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டீம் செட் பண்ணி அந்த டீமில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அதில் மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆல்ரெடி அதிமுகவில் இருந்திருக்காரு. அதிமுகவில் இருந்து இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவரால் என்ன சொல்ல முடியும்? அவர் கட்சி சார்ந்து அவருடைய மக்கள், அவருடைய கூட்டம் எல்லாம் தனி. அதுக்காக சில விஷயங்கள் பேசுவார். இப்போ இந்த பக்கம் வந்து அவர் என்ன சொல்ல முடியும்னுங்கிறீங்க? ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாரு? சரி, அவராவது சொல்லிக் கொடுக்கணுன்னா அப்போ அவர்கிட்டருந்து ஏதாவது முழுசாக கற்றுக்கிட்டு இப்படிலாம் பேசலாமா, இந்த மாதிரி மீட்டிங் நடத்தலாமான்னு ஏதாவது ஒன்று கேட்கணும். ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. அவரையும் இப்போ கேட்குறது இல்லை. நீங்கள் கேட்குறது பூரா இந்த கூட இருக்கிற இந்த 4 பேரை கேட்குறீங்க. அந்த 4 பேர் வந்து எது கேட்குறீங்கன்னு தெரில. அப்படி கேட்டு நீங்கள் செய்கிற விஷயம் எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த பாருங்கள், கியூஆர் கோடு கொடுத்து தான் வரணுங்கிறவங்கள எல்லாத்தையும் கண்ணாமண்ணான்னு உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டோன்னே சரி வரலாம், தப்பு இல்லை. அது ஒரு பெரிய மீட்டிங்கு எல்லாம் வரலாம். பெரிய கூட்டங்கள் ஒன்றும் பெரிய நெரிசல்லாம் இல்லை. ஆனால் அதுலேயும் ஒருத்தன் டீஹைட்ரேஷனில் அவன் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபெலோ, நார்த் இந்தியன் சூரஜ்னு ஒரு தம்பி, அந்த தம்பியை வந்து இறந்து போயிட்டாப்புல. ஆனால் இதனால தான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து உங்கள் பேரை வந்து ஒரு பேர் ஒன்று கட்டுறாங்க. அதாவது பார்த்தீங்களா, இவருடைய கூட்டத்துக்கு போய் இறந்தார். உண்மையாகவே அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அதை கூட நான் தப்பாக பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தப்பாக தோணுது, எனக்கு விஜய் கூட இப்போ தப்பாக தோணலை. அவர் மேலே அவர் கூட இருக்கவங்க கூட எனக்கு கோபமாக தெரியல. ஒரு அம்மா 2 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு நேராக வந்திருக்கு. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, எதுக்குமா நீங்கள் 2 வயசு குழந்தைய எடுத்து வந்தீங்க அப்படின்னா, இல்லை அது வந்து பேர் வைக்கணும், இது வைக்கணும், ஏதோ ஒன்று ஒரு காரணம் சொல்கிறாங்க. இல்லை எங்கள் சேஃப்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாவா இருக்குது? நான் எல்லாருக்குமே சொல்கிறேங்க, எந்த ஒரு கட்சி கூட்டத்திற்கும், அது யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், கட்சி கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த இடத்துல எப்படி இருக்கும் சலசலப்புங்கிறது? பெரிய கூட்டம், இந்த பெரிய கூட்டம் நம்ம இதில் ஆர்கனைஸ்டாக பண்ண முடியல. ஒரு இன்டோரில் சீட்டு போட்டாங்கன்னா ஓகே, ஒரு அவுட்டோரில் சீட்டு சேர்லாம் போட்டிருந்தா ஓகே, அதையும் ஆர்கனைஸ்டாக பண்ணால் ஓகே. ஆர்கனைஸ்டாக இல்லை, அப்போ போய் நம்ம கூட்டு போகிறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி கூட்டத்தில் வந்து குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணாதீங்க. பாவம், அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு கட்சியும் தெரியாது, தலைவர்களும் தெரியாது. பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து இந்த நடிகர்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, எப்பவுமே உங்களை பற்றி தான் சார் சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. அந்த குழந்தைக்கு அது யாருன்னே தெரியாது. நான் தான் சொன்னேன், குழந்தையாக இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அது விஜயோட ஃபேஸே கூட மறந்துடும். அவங்களுக்கு தெரியாது. அவங்கள போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் போங்க, இளைஞர்கள் போங்க, யங்ஸ்டர்ஸ் போங்க, நீங்கள் எல்லாம் போங்க, குழந்தைகளை கூட்டு போகாதீங்க. அது போய் சேஃப்டி இருக்குன்னுலாம் சொல்லாதீங்க. எந்த கூட்டத்துக்குமே, இந்த கூட்டம் இல்லை, எந்த கூட்டத்துக்குமே சேஃப்டி கிடையாது. அது ஒரு நேரத்தை பார்த்தாப்புல இருக்காது. எதுக்காக அதெல்லாம் செய்யணும்? அதெல்லாம் செய்யாதீங்க. அது வந்து இந்த ஏற்கனவே நடந்த அந்த இழப்பில் வந்து ஒரு அம்மா வந்து இல்லை செத்தாலும் பரவாயில்ல, விஜய் பார்த்து தானே செத்தோம், அதனால் நான் பெருமைப்படுவேன், எனக்கு இன்னொரு பையன் தான் அனுப்பிச்சி வைப்பேன்னு வச்சு ஒரு அம்மா. அந்த மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. அது என்ன அப்படி ஒரு கிரேஸின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் வந்து இல்லை, நான் இந்த கூட்டத்துலேயும் பின்னாடி இதை சொல்லியிருக்காருன்னு தெரியல. 9 நிமிஷம் தான் பார்த்தேன், எனக்கும் யாரும் அதை சொல்லலை. ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாரா? நம்ம இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து தப்பான வார்த்தைகளும் உபயோகப்படுத்தி பேசாதீங்க, தவறாக நடந்துக்காதீங்க, எல்லோரும் ரொம்ப டிசிப்ளினாக நடந்துக்கணும், அது மாதிரி தான் கைட் பண்ணாருன்னா ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ன வரைக்கும் போட்டு தாறுமாறாக கலாய்ச்சிட்ருக்காங்க. தாறுமாறாக ரொம்ப தவறான அந்த வார்த்தைகள்லாம் கேட்டாவே கூசும், அந்த மாதிரி தான் போடுறது. யாரும் வந்து இப்போது ஏன் நீ இதெல்லாம் பேசுனது இல்லையா? நான் எல்லோரும் பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். நான் எந்த இடத்துல பேசுகிறோங்கிற ஒரு நாகரிகம் வேணும். அந்த நாகரிகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரா? இல்லை.
அவர் சொல்கிறாரு, அவங்க காதில் போய் செவிலில் நல்ல விசிலை ஊதுங்க அப்படிங்கிறாரு. எப்படி செவிலில் போய் விசிலை ஊதுங்க. அப்புறம் ஒன்று சொன்னேன், என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமாங்க. இந்த வீடு எங்கே இருக்குமா தெரியுமானா பல பேர் மீமில் போட்டாங்க. தமிழ்நாடு தான் என் வீடு, 8 கோடி மக்கள் தான் என் மக்கள், என் வீட்டு மக்கள் அப்படின்னு ஒருத்தன் போடுறான். ஐயோ கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிறாங்க, காதை முடிகிறாங்க. இந்த கிரிஞ்சுங்கிறதே ஜென்ஜி கிட்ஸ் தான் சொல்கிறது. அந்த ஜென்ஜி கிட்ஸ்க்கே ஒரு இரிட்டேஷன் வர மாதிரி நீங்கள் ஒரு ஜென்ஜி கிட்ஸுடைய நாயகன், அவங்களுடைய ஃபேவரட் ஹீரோ, அவங்க நீங்கள் இப்படி சொல்லலாமா? தயவு செய்து சொல்கிறேன், எங்களை டார்ச்சர் பண்ணுறதை விடுங்க, விஜயை டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த கூட இருக்கிற 4 பேர் சேர்ந்து விஜயை டார்ச்சர் பண்ணாங்க. இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. விஜய் அவர்களே, நீங்கள் யார்கிட்டையாவது நல்ல அரசியல் அனுபவம் மிக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்யுங்க. அப்படியாவது எழுதி ஏதாவது பேச முடியுமான்னு பாருங்கள். இந்த எக்ஸாம் டைம் வந்துருச்சு, என் குழந்தைக்கு சொல்லிட்டே இருக்கேன் படின்னு, அது மாதிரி படிப்பேன். அட்லீஸ்ட் எக்ஸாம் டைம்லையாவது படினால எலெக்ஷன் டைம்லையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்கள். அந்த டைம்லையாவது ஏதாவது கொஞ்சம் பாருங்கள். அது இல்லாமல் இதை தொடர்ந்து இதே மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். நானாக ஏதாவது ஒரு இதுலையாவது நம்ம சென்சிபிளாக இருக்கும், நல்லா பேசுவார் அப்படின்னு பார்த்தா அங்கிள்லேருந்து சாருக்கு வந்திருக்காரு. முதல்ல ஸ்டாலின் அங்கிள்னாரு, இப்போ ஸ்டாலின் சார் அப்படின்னு இருக்காரு. எஸ்ஓபி குரு இது சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எழுதி தருறவங்க தான். முதல்ல அதான் சொல்கிறேன், இன்னொருத்தரை எதிர்ப்பது உங்கள் வேலை அல்லங்கிறத என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ, என்றைக்கு நீங்கள் நாம் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ஒரு தலைவனாக வர முடியும். இதே மாதிரி எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது வேலைக்கு ஆகாது, அது சரியாக வராது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் வருது. சிரிச்சுக்கிட்டு சொன்னால் எல்லோரும் கடுப்பாயிடுறீங்க. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு சொல்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி போய் நிற்கிறவங்க பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க கூட்டத்தில் கொடுக்குறதே கிடையாது. தயவுசெய்து விசில் சின்னத்துக்காக போய் நிற்கக்கூடிய மக்கள் சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது சாப்பாடு வாங்கியாவது சாப்பிடுங்க. அதுக்கு ஒன்று முயற்சி செய்யுங்க. உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. உங்கள் உடல் தான் முதல்ல முக்கியம். அந்த உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. சரியா? இந்த டீஹைட்ரேஷன்னா அதனால தான் வந்திருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்டு அடுத்த மீட்டிங்கில், இந்த மீட்டிங் நான் இன்னும் முழுசாக கேட்டு உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே இதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். முழுசாக கேட்டுட்டு இதை நான் சொல்கிறேன் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு. விரைவில் அதை பற்றி நான் உமாபதினன்ட்ட உட்காந்து பேசும்போதும் சேகுவாராட்ட பேசும்போதும் இதை பற்றி நிறையா பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.